அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1:15. பங்கு பெறுபவர்கள் ஜெனுஷா அத்தை, ஜெனுஷாவின் அம்மா, ஜெனுஷாவின் நண்பர். காட்சி 1. பங்கு பெறுவர்கள் ஜெனுஷா அத்தை, ஜெனுஷாவின் அம்மா. ஜெனுஷா, இங்க வா. உன்னை எத்தனை தடவை கூப்பிட? ஒரு தடவை கூப்பிட்டா நீ வரமாட்டியா? இன்னைக்கு உன் ஸ்கூலில் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு போகணும், மறந்துடாம போட்டு போ. எப்படி போட்டு போறியோ அப்படியே போட்டு வரணும், புரிஞ்சா? புரிஞ்சுத. இப்போ எப்படி போட்டு போகிறேன்னா அப்படியே போட்டு வரேன். அம்மா நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாம்மா. நல்லா படிக்கணும். அத்தை சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸை சுத்தமாக வச்சுருக்கணும், மனசையும் சுத்தமாக வச்சுருக்கணும், சரியாம்மா? சரிம்மா, ஜோமணிங்கம்மா. போயிட்டு வாம்மா. போயிட்டு வரேம்மா. காட்சி 2. ஆசிரியர் வகுப்பறையில் நுழைதல். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங். எல்லாரும் உட்காருங்க. நேற்று நான் சொல்ல மாதிரி எல்லாரும் மேக்ஸ் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டீங்களா? ஓகே. இன்றைக்கி யாரெல்லாம் மேக்ஸ் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி என்கிட்ட பேப்பர் கொடுக்காங்களோ அவங்க மட்டும் இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகணும், ஓகேவா? உங்களை கிரிக்கெட் மேட்ச் பார்க்க கூட்டிகிட்டு போக பிடி மேம் வருவாங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் நேம், கிளாஸ், டேட் எழுதிருங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு யாரெல்லாம் சீக்கிரமாக மேத்ஸ் எக்ஸாம் முடிக்காங்களோ அவங்கள நான் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க கூட்டிகிட்டு போவேன், ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாமா? ஓகே, நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். தேங்க்யூ மேம். சரி, ஓகே. டெஸ்ட் வச்சு முடிச்சாச்சு, அப்புறமாட்டி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். என்னதுங்க கீழே பேப்பர் வந்திருக்கு? நான் பார்த்து எழுத மாட்டேன்னு வேற எழுதியிருக்கேன். யார் எழுதுனான்னு தெரியலையே. சரி, ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணிக்கலாம்.
இதை பார்க்க ஜெனிஷா ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கு. அவ தான் எழுதியிருப்பா போல. சரி, அவங்க வீட்டுக்கு போகலாம். காட்சி 3. ஆசிரியர், அம்மா, அத்தை, ஜெனுஷா. ஜெனிஷா, ஜெனிஷா. வாங்க மேம், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. நான் நல்லா இருக்கேன். என்ன மேம் திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஜெனுஷா எதுவும் தப்பு பண்ணிட்டாலா? யாரையும் அடிச்சிட்டாளா? ஜெனிஷா ஒன்றுமே பண்ணல. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. வேணா இதை நீங்களே படித்து பாருங்களேன். நான் பார்த்து எழுத மாட்டேன். யார் மேம் எழுதுனா? இதை எழுதினது ஜெனிஷா தான். அப்படியா? ஜெனிஷாவை எழுதுனா? ஆமாம், நேற்று நான் கிளாஸில் மேத்ஸ் டெஸ்ட் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவளுக்கு ஏதோ ஒரு சம் தெரில போல. அவள் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதனால நான் பார்த்து எழுத மாட்டேன்னு சொல்லி அந்த பேப்பரில் எழுதி தூக்கி போட்டிருக்கா. நீங்கள் வேணால் ஜெனிஷாவை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன். ஜெனுஷா, இங்கே வா. என்னத்த? நீனா இதை எழுதுன? ஆமாத்த, நான் தான் எழுதுனேன். சே, உன்னை நினச்சாலே எனக்கு பெருமையாக இருக்கு. நீ நல்ல பண்ணுமா. நான் சொன்னதை கேட்டு ஒழுங்காக பண்ணியிருக்க. தேங்க்ஸ்மா. ஜெனிஷா வா, இப்போ நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை நான் கிரிக்கெட் பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன். போகலாமா? போயிட்டு வாமா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஜெனுஷா தன்னுடைய வாழ்க்கையில் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டது போல சிறுவர்களாகிய நாமும் நம்முடைய பேச்சு, செயல், நடவடிக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருப்போமா? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். வண்ணத்து பூச்சியாய் நான் இருந்தால் ரெக்கைக்காக உம்மை துதிப்பேன். சின்னஞ்சிட்டாய் நான் இருந்தால் பாட்டு பாடி உம்மை துதிப்பேன். நீந்தும் மீனாய் நான் இருந்தால் பாலை ஆட்டி உம்மை துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். ஓருள்ளம் தந்தீர், மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து ஒன்று சொந்தமாக்கினீர். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். பெரிய யானையாய் நான் இருந்தால் துதிப்பை உயர்த்தி உம்மை துதிப்பேன். கங்கருவை போல் நான் இருந்தால் குதித்து குதித்து உம்மை துதிப்பேன். கருமை கரடியானாலும் காக்கும் கர்த்தரை நான் துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். ஓருள்ளம் தந்தீர், மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து ஒன்று சொந்தமாக்கினீர். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். ஊர்ந்து செல்லும் புழுவானாலும் நெளிந்து நெளிந்து உம்மை துதிப்பேன். பெரிய முதலையாய் நான் இருந்தால் சிரிப்பால் உம்மை துதித்திடுவேன். மயிலை போல நான் இருந்தால் தோகை விரித்து உம்மை துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். ஓருள்ளம் தந்தீர், மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து ஒன்று சொந்தமாக்கினீர். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறிக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காட்டி இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கருக்கு அநேக வேதனை உண்டு. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். விசுவாசத்திலே விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 முன்பாகம். ஆண்டிற்கான VBS அறிக்கை. கர்த்தருடைய பெரிதான கிருபையால் இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை போல மே 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை VBS சிறப்பாக நடைபெற்றது. இதை நேர்த்தியாக செய்து முடிக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்த சபை குருவானவர் ஐயா ரெவரண்ட் KVJ வாட்சன் வரதராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 10 நாட்களும் நிலைத்தீர் என்ற தலைப்பில் சிறப்பாக பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு கருத்துக்களோடு மனப்பாட வசனங்களும் கதைகளும் பாடல்களும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. முதல் நாளில் 57 பிள்ளைகளுடன் சிறப்பாக நடைபெற்றது. இறுதி நாளில் 74 பிள்ளைகளுடன் அழகாக ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தார். அழகாக முடித்தோம். ஆக மொத்தமாக பிள்ளைகளுடைய எண்ணிக்கை என்பது 88. இந்த வருடம் VBSல் கலந்து கொண்ட பிள்ளைகளின் எண்ணிக்கை 88. தினமும் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. முதல் நாளில் தலைப்பில் அன்பில் நிலைத்திரு என்ற தலைப்பில் கற்றுக்கொண்டார்கள். உண்மையாய் நாம் பிறரிடம் அன்பு செலுத்தினால் தேவனும் நம்மில் நிலைத்திருப்பார் என்பதை புரிந்து கொண்டார்கள். 11 மணி இடைவெளியில் பைனாப்பிள் ஜூஸ் மற்றும் பிஸ்கட் வழங்கப்பட்டது. இதனை திரு சிமியோன் மேட்டூர் அவர்கள் குடும்பம் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். நன்கொடை வழங்கி உதவி செய்தார்கள். மதிய உணவாக தக்காளி சாதம், தயிர் பச்சடி, முட்டை, பழம் வழங்கப்பட்டது. இதனை திரு ரமேஷ் உமா மெர்சி குடும்பம் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். 2ஆம் நாள் தீர்மானத்தில் நிலைத்திரு. தினமும் வேதம் வாசித்து ஆண்டவருடைய நீதி நியாயங்களை கைக்கொண்டோமானால் ஏசப்பா தீர்மானத்தில் நிலைத்திருக்க உதவி செய்வார் என்பதை புரிந்து கொண்டார்கள். 11 மணி இடைவேளையில் ரோஸ் மில்க் மற்றும் பிஸ்கட் வழங்கப்பட்டது. இதனை பெயர் சொல்ல விரும்பாத ஒரு குடும்பம் பொறுப்பேற்றார்கள். மதிய உணவாக புரோட்டா சால்னா வழங்கப்பட்டது. இதனை திரு JP ஆசீர்வாதம் அவர்கள் குடும்பம் பொறுப்பேற்றார்கள். நாள் 3 உண்மையில் நிலைத்திரு. பொய்யர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்றும் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார் என்பதையும் புரிந்து கொண்டார்கள். 11 மணி இடைவெளியில் தர்பூசணி ஜூஸ் மற்றும் பிஸ்கட் வழங்கப்பட்டது. இதற்கு நன்கொடை உதவி செய்தவர் திரு A. செல்வராஜ் பூலாங்குளம் அவர்கள். மதிய உணவாக வெஜ் பிரியாணி, கேசரி, தயிர் பச்சடி, முட்டை வழங்கப்பட்டது. இதற்கான நன்கொடை உதவி செய்தவர் திரு ஜோசப் ஆனந்தராஜ் அவர்கள். 4ஆம் நாள் ஜபத்தில் நிலைத்திரு. மனிதனின் வாழ்க்கைக்கு சுவாசம் எப்படி முக்கியமோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஜபம் ஒரு உறுதுணையானது என்பதை பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆனதால் மதியம் 2 மணிக்கு தொடங்கப்பட்டு 4 மணிக்கு நிறைவடைந்தது. 5 மணிக்கு நிறைவடைந்தது. 4 மணி அளவில் டீ, உளுந்த வடை வழங்கப்பட்டது. இதற்கான நன்கொடையை நமது சபையை சார்ந்த பெயர் சொல்ல விரும்பாத ஒரு சகோதரர் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். நாள் 5 பரிசுத்தத்தில் நிலைத்திரு. இருதயத்தில் இருக்கிற அழுக்கை சுத்தம் பண்ணினால் மட்டுமே பரிசுத்தமாக நம்மை காத்துக்கொள்ள முடியும் என்பதை பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். 11 மணி இடைவெளியில் லெமன் ஜூஸ் வழங்கப்பட்டது. இதற்கு நன்கொடை உதவி செய்த திரு ஜார்ஜ் செல்வநாயகபுரம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதிய உணவாக சிக்கன் குழம்பு, சாதம், மோர் வழங்கப்பட்டது. இதற்கு நன்கொடை உதவி செய்தவர் திரு ஜேசுதாஸ் சென்னை அவர்கள். நாள் 6 விசுவாசத்தில் நிலைத்திரு. 100 அதிபதியைப் போல விசுவாசமுள்ள வாழ்க்கை வாழ தங்களை அர்ப்பணித்தார்கள். அன்று அன்பின் விருந்து நடைபெற்றது. அன்பின் விருந்துக்காக காலை 8:30 மணிக்கு 3 வேன்களில் 59 பிள்ளைகளுடனும்
10 ஆசிரியர்களுடனும் ஆய்க்குடி அருகிலுள்ள எபனேசர் பைபிள் காலேஜுக்கு சென்று வந்தோம். காலை பாடவேளை முடிந்ததும் மதியம் 2:30 மணிக்கு பப்பட் ஷோ காட்சியளிக்கப்பட்டது. மாலை 4:45 மணிக்கு புறப்பட்டு 5:15 மணிக்கு இங்கு வந்து சேர்ந்தோம். 11 மணி அளவில் அன்பின் விருந்தில் மோர் மற்றும் பிஸ்கட் வழங்கப்பட்டது. மதிய உணவாக சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, ஐஸ்கிரீம் வழங்கப்பட்டது. 11 மணி இடைவெளியில் நன்கொடை உதவி செய்தவர் திரு ஜெயபாலன் மேலம் ஞானபுரம் அவர்கள். மதிய உணவுக்கு திரு ரவிச்செல்வன் அவர்கள் உதவி செய்தார்கள். மாலை 4 மணிக்கு டீ, மிக்சர், பூந்தி வழங்கப்பட்டது. இதை பிரின்ஸ் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். நாள் 7 அழைப்பினில் நிலைத்திரு. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் போலவும் மோசேயை போலவும் அவர்களும் தங்களை அழைப்பிற்கு நிலைத்திருக்க கற்றுக்கொண்டார்கள். 11 மணி இடைவெளியில் மேங்கோ ஜூஸ் மற்றும் பிஸ்கட் வழங்கப்பட்டது. இதற்கான நன்கொடை உதவி செய்தவர் திரு பால்ராஜ் மெரினா அவர்கள். மதிய உணவாக புரோட்டா வழங்கப்பட்டது. இதற்கு நன்கொடை உதவி செய்தவர் திரு ஜோன்ஸ் ஜோதி மைக்செட் அவர்கள். நாள் 8 சாட்சியில் நிலைத்திரு. மற்றவர்கள் முன்பாக சாட்சியுள்ள ஜீவியம் வாழ கற்றுக்கொண்டார்கள். 11 மணி இடைவெளியில் ஆரஞ்சு ஜூஸ் மற்றும் பிஸ்கட் வழங்கப்பட்டது. இதற்கு நன்கொடை உதவி செய்தவர் ராமச்சந்திரப்பட்டினம் திரு சுந்தர் அண்ணன் அவர்கள் உதவி செய்தார்கள். மதிய உணவாக சிக்கன் குழம்பு, சாதம், மோர் வழங்கப்பட்டது. இதனை திரு எபனேசர் ஜபதாஸ் குடும்பம் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். நாள் 9 நம்பிக்கையில் நிலைத்திரு. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கற்றல் பேரில் பற்றுதலாயிருப்பதை நலம் என்பதை புரிந்து கொண்டு தாங்களும் நம்பிக்கையில் நிலைத்திருக்க அறிந்து கொண்டார்கள். 11 மணி இடைவெளியில் சர்பத் மற்றும் பிஸ்கட் வழங்கப்பட்டது. இதற்கு நன்கொடை உதவி செய்தவர் திரு இம்மான் அவர்கள். மதிய உணவு மீல்ஸ் மற்றும் சிக்கன் வழங்கப்பட்டது. இதனை திருமதி ஜெயசீலி அவர்கள் குடும்பம் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். நாள் 10 ஆண்டவருடைய பணியை சாகும் வரை உண்மையாய் செய்து முடித்த ஸ்தேவானை போல நாங்களும் முடிவு வரை நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்க கற்றுக்கொண்டார்கள். 11 மணி இடைவெளியில் பல ஜூஸ் மற்றும் பிஸ்கட் வழங்கப்பட்டது. இதனை திரு ராபர்ட் சார் குடும்பம் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். மதிய உணவு சாதம், சிக்கன் குழம்பு, மோர் ஆகியவை வழங்கப்பட்டது. இதனை திரு ரூபன் தங்கராஜா அவர்கள் குடும்பம் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். இதற்கு மேலும் பணம் கொடுத்து உதவியவர்கள் திரு ஜான் மேட்டூர் அவர்கள் ரூபாய் 500, திரு ஆதிமே ராஜன் ரூபாய் 3000, திருமதி கிரேஸ் உதயகுமார் ரூபாய் 2000, திருமதி ஜோதி முருகன் ரூபாய் 1000, திரு எஃப் பிரின்ஸ் ரூபாய் 2000. நன்றியுரை. இந்த ஆண்டும் விபிஎஸ்ஐ நன்றாக நடத்த கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு நன்றியை ஏறெடுக்கிறோம். அதற்கு அனுமதி அளித்து எங்களை ஊக்குவித்த ஐயா வாட்சன் வரராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த விபிஎஸ்க்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு எல்லா செயல்களிலும் ஆலோசனைகளை வழங்கி நடத்தி வருகிற நமது சபை ஊழியர் திரு ரூபன் தங்கராஜா அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளும் காலையிலும் 8:30 மணிக்கு ஆசிரியர் கூடுகை நடைபெற்றது. அதனை சிறப்பாக நடத்தி கொடுத்த ரூபன் தங்கராஜா அண்ணன் அவர்களுக்கும் மேற்கு சேகரம் துய அந்திரே ஆலயத்தின் சபை ஊழியர் திரு பி எபனேசர் பால் அவர்களுக்கும் மற்றும் கல்லூரணி சபை ஊழியர் திரு காட்வின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் 11 மணி இடைவெளியில் சிற்றுண்டியும் மதியம் 1 மணிக்கு மதிய உணவும் வழங்குவதற்கு நன்கொடை கொடுத்து உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் இந்த 10 நாட்களும் எங்களுக்கு அனைத்து உதவிகளையும், விசேஷமாக ஜூஸ் ஆயத்தம் செய்வது, பரிமாறுவது, உணவு ஏற்பாடு செய்வது மற்றும் அதனை கொடுத்த பல தன்னார்வலர்களும் இங்கு உண்டு. அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக ஒவ்வொரு நேரத்திற்கும் எங்களுக்கு ஆதரவாக இருந்த இந்த சபையின் மூப்பர்கள், பெரியோர்கள், ஆண்கள், வாலிப ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சிறப்பாக இந்த விபிஎஸ்ஐ கலந்து கொள்வதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்தீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை 10 நாட்களும் தவறாமல் அழைத்து கொண்டு வந்து இங்கே விட்டீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் பெயர் சொல்ல தவறிய, பிரயாசப்பட்ட, உழைத்த, கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டும் பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டும் பொம்மை, எந்த பக்கம் சாய்ந்தாலும் நிமிர்ந்து நிற்கும் பொம்மை, எந்த பக்கம் சாய்ந்தாலும் நிமிர்ந்து நிற்கும் பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை. தள்ளப்பட்டாலும் அசைக்கப்பட்டாலும் நேரே நிற்கும் பொம்மை, தள்ளப்பட்டாலும் அசைக்கப்பட்டாலும் நேரே நிற்கும் பொம்மை, கத்தரிகளை திறந்தால் நீ வீழ்ந்து போவதும் இல்லை, கத்தரிகளை திறந்தால் நீ அசைக்கப்படுவதும் இல்லை, கத்தரிகளை திறந்தால் நீ வீழ்ந்து போவதும் இல்லை, கத்தரிகளை திறந்தால் நீ அசைக்கப்படுவதும் இல்லை, தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டும் பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டும் பொம்மை, எந்த பக்கம் சாய்ந்தாலும் நிமிர்ந்து நிற்கும் பொம்மை, எந்த பக்கம் சாய்ந்தாலும் நிமிர்ந்து நிற்கும் பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை. பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பனக்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையடைகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நித்திய சார்ந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமில்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, கற்பழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அநியாய சந்தோஷப்படாமல் சத்தியத்தின் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்க தரிசனம் ஆனாலும் அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போ, அறிவானாலும் ஓய்ந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நான் குழந்தையாக இருக்கும்போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தையை போல கற்ற எல்லாவற்றையும் ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது அறியப்பட்டிருக்கபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரிது. கொடுமைப்படுத்தும் காட்சி. இஸ்ரவேலர்கள் உணவு அத்தனையும் எடுத்து சொல்லுங்கள். ஆம், அவர்களை அடிமைப்படுத்துங்கள். காட்சி 2. கிதியோன் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய தூதன் சந்திக்கும் காட்சி. பராமக்கிரசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் எங்களோடு இருந்தா நாங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? உனக்கு இருக்கிற அந்த பலத்தை கொண்டு உன்னை அனுப்புகிறவரன் நான் அல்லவா? எங்க தகப்பன் வீட்லயே நான் ரொம்ப சிறியவன், நான் எப்படி போவேன்? நான் உன்னோட இருப்பேன். நீ மீதியானவர்களை முறியடிப்பாய். ஏட்ட பேசுறது ஆண்டவர் தானா? எனக்கு காட்சியை மட்டும் காட்ட வேண்டும், அடையாளத்தை.
கிதியோன் கர்த்தரிடத்தில் அடையாளம் கேட்கும் காட்சி. ஆண்டவரே, இந்த தோலை நான் இங்கே வைக்கேன். அடுத்த நாள் காலையில் வந்து நான் பார்க்கும்போது இந்த தோல் மட்டும் நெறிந்திருக்கணும், மற்ற இடம் எல்லாம் வறண்டிருக்கணும். என்ன ஆச்சரியம்! இந்த தோல் மட்டும் நெறிந்திருக்கிறது, மற்ற இடம் எல்லாம் வறண்டிருக்கிறது. ஆண்டவரை, இன்னும் எனக்கு ஒரே ஒரு அடையாளத்தை மட்டும் காட்டும். இந்த தோல் நினையக்கூடாது, மற்ற இடம் எல்லாம் நினைந்திருக்கணும் ஆண்டவரே. ஆகா, என்ன ஆச்சரியம்! அப்பொழுது மீதியானரை வெல்வதற்கு ஆண்டவரே என்னை தான் தேர்ந்தெடுக்கிறீர்களா? சரி ஆண்டவரே, உங்கள் பலத்தோடு நாங்கள் மீதியானரை வெல்வோம். காட்சி 4. படைவீரர்களை தேர்ந்தெடுக்கும் காட்சி. பயமோத்திகளோ இருக்கிறவனை வீட்டிற்கு செல்ல சொல். பயமோத்திகளோ இருக்கிறவர்கள் வீட்டிற்கு செல்லுங்கள். இவர்கள் எல்லாரையும் தீரண்டைக்கு கூட்டி செல். எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வந்து தண்ணீர் பருகுங்கள். முட்டி போட்டு குடித்தவனை தனியாகவும் நக்கி குடித்தவனை தனியாகவும் நிற்க சொல். முட்டி போட்டு குடித்தவர்களை தனியாகவும் நக்கி குடித்தவர்களை தனியாகவும் நில்லுங்கள். இந்த 300 பேருடன் நீ போருக்கு செல். காட்சி 5. கிதியோன் எக்காலம் ஊதி வெற்றி பெறும் காட்சி. நான் செய்வதை பார்த்து நீங்கள் அனைவரும் அப்படியே செய்யுங்கள். கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம், 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 கிதியோனின் பட்டயம். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவனாலே எனக்கு செய்ய எல்லாவற்றிலும் பலன் உண்டு. ஆமாங்க, கிதியோன் போரில் வெற்றி பெற்ற மாதிரி நீங்களும் ஆண்டவரை தேடி இருந்தீங்கன்னா நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. நன்றி. சரி, இன்னைக்கு கேடிஸ் நகருக்கு நிறையா லெட்டர் வந்திருக்கு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட வேண்டியதான். இன்னைக்கு வீட்டுக்கு வர கெஸ்ட் 6 லெட்டர் வந்துருக்கு. இன்னைக்கு
இன்னைக்கு கேடிசி நகருக்கு நிறையா லெட்ரு வந்திருக்கு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட வேண்டியதான். சரி, முதல் லெட்ரு எங்கே வந்திருக்குன்னு பார்ப்போம். மிஸ்டர் சுவின். சரி, எங்கன்னு பார்த்து போவோம். எங்கே இருக்கோம் வீடு? இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்குது. இந்த வீடு தான். சார், யாராவது இருக்கீங்களா சார்? என்ன சார் வேணும்? உங்களுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு சார். சரி சார். திரும்பி என்ன சார் லெட்டர் இப்படி கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்கு? இது எப்படி சார் படிக்க முடியும்? மார்ட்டின்னு பேரில் தான் வந்திருக்கு. என்ன சுவினி இப்படி இருக்கு? வாசி முடியாது இருக்கு. என்னடா எப்படி இருக்கு? சரி, என் வேலை முடிஞ்சு சார், நான் கிளம்புறேன். சரி, இன்னைக்கு ஆரம்பமே அவக்கலமாக இருக்குது. சரி, அடுத்த லெட்டராக நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இன்னைக்கு வீட்டுக்கார கெஸ்ட் வேறு வந்திருக்காங்க நிறையா பேர். சரி, அடுத்த லெட்ரு யாருன்னு பார்ப்போம். ஓபேத். சரி, யார் எங்கன்னு பார்த்துப்போம். சரி, இங்கே தான் யாராவது இருக்கீங்களா சார்? என்ன சார், உங்களுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு சார். எனக்கா? எனக்கு யார் லெட்ரு எழுதியிருப்பா? யாரும் சொந்தக்காரங்க எழுதியிருப்பாங்களோ? என்னது இது? வளவளன்னு எழுதியிருக்காங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. கிறுக்க தான் செஞ்சிருக்காங்க. உங்க எழுதிருக்கவன் கிறுக்கனா இருப்பான் போல சார். கிறுக்கி வச்சிருக்கான். ஒண்ணுமே புரிய மாட்டேங்க பாருங்க. வளன்னு எழுதியிருக்காங்க. எதுவுமே எழுதல சார், கிறுக்கி தான் சார் வச்சிருக்கான். ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. இந்த லெட்டரை நான் எப்படி வாசிக்க முடியும்? என்ன பண்ண சார், இப்போ உள்ள மக்களுக்குலாம் அறிவே இல்லை. என்ன சரி சரி சார், என் வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன். சரி, நான் ஒரு சைன் போட்டு கொடுத்துருந்தேன். சரி, இன்னைக்கு 2 லெட்டரும் ரொம்ப இதுவாக இருக்குது. அடுத்த லெட்டராக ஒழுங்காக இருக்கான்னு பார்ப்போம். சரி, அடுத்த லெட்ரு யார்? அசரியா ராபின்சன். சரி, இங்கே இருக்கும். சார், யாராவது இருக்கீங்களா சார்? சார் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு சார். லெட்டரா? நம்மளுக்கு யார் லெட்டர் அனுப்பியிருப்பா? சரி, இது என்னது? ஓட்டையா இருக்கு, தீப்பொறியா இருக்கு, ஒண்ணுமே புரியலையே சார். சார், எழுதினவன் கேண்டில் பக்கத்தில் வச்சு எழுதிட்டான்னா நம்ம தூங்கிட்டே எழுதியிருப்பான். எங்க ஓட்டையா இருக்கு, உங்களுக்கு ஏதாவது புரியுதா சார்? சார், ஒன்றுமே எழுதலை சார், பொரியாக தான் இருக்குது. எழுதினவன் கேண்டில் பக்கத்தில் எழுதிட்டு தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா தான் இருக்கும். சரி சார். சரி சார், நீங்கள் கிளம்புங்க. சரி, நீங்கள் 3 லெட்டரும் முக்கோணமாக தான் இருக்குது. அடுத்த லெட்டராக ஒழுங்காக இருக்கான்னு பார்ப்போம். சரி, அடுத்த லெட்ரு யாருன்னு பார்ப்போம். ஹரிஷ் கிஷோர். சரி, வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு. இந்த வீடு தான். சார், யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க சார். சார், உங்களுக்கு ஒரு லெட்ரு வந்துருக்கு சார். எனக்கா? யார் அனுப்பியிருப்பா? சரி, பார்ப்போம். சார், இன்னைக்கு வாங்கின எல்லா லெட்டருமே நல்லாவே இல்லை சார். உங்களுக்கு ஒழுங்காக வந்திருக்கா? எனக்கா நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இது என்னது? லெட்டர்லாம் மங்கி போய் இருக்கு. பாருங்க, வெளிச்சத்தில் வச்சு பார்ப்போம். சார், வெளிச்சத்தில் வச்சு பாருங்க, நல்லா தெரியும். வெளிச்சத்தில் வச்சு ஒன்றும் தெரிய மாட்டேங்க. பாருங்க, ஒன்றும் புரியலை சார். இது எப்படி சார் படிக்க? ஒன்றுமே படிக்க முடியாது. எழுதினவன் இங்க கொஞ்சம் நிறைய வச்சு எழுத மாட்டேங்கான். கஞ்ச பிஸ்னாரியா இருக்காங்க சார். என்ன பண்ண சார்? சரி சார், என் வேலை முடிச்சு நான் கிளம்புறேன். ஓகே சார். சரி, இன்னைக்கு நாளே சரியில்லை போல. இன்னைக்கு எல்லா லெட்டரும் இப்படி தான் வந்திருக்கு. சரி, அடுத்த லெட்டராக நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இது என்னது? ஜோனிஸ். இந்த வீடு தான். சார், யாராவது இருக்கீங்களா சார்? சார், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. யார் எனக்கு அனுப்பியிருப்பா? மைக் அந்த அவன் வந்து கேட்கணும். தொடர்ந்து பார்ப்போம். ஜோனிஸ் அண்ணகிட்ட இருக்கு. என்ன சார், உள்ள ஒண்ணுமே இல்ல. சார், A4 ஷீட் ஆர்டர் போட்டிங்களா? ஒன்றுமே இல்லை. நான் யார்ட்டையும் ஆர்டர் போடலையா. உங்கள் வீட்டில் A4 ஷீட் இருக்கா இல்லையா? இருக்கு, நிறைய இருக்கு. அப்புறம் என்ன, A4 ஷீட்டு தான் அனுப்பியிருக்காங்க மடிச்சு. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா பாருங்க. ஏதாவது எழுதிருக்கீங்களா? ஒன்றுமே எழுதலை சார். வெறும் A4 ஷீட்டை மட்டும் தான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அனுப்புனவன் கிறுக்கனா இருக்கான்னு நினைக்கிறேன் சார். என்ன பண்ண, இப்போ உள்ளவங்களுக்கு அறிவே இல்லை.
ஆமாம் சார். சரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, எனக்கு என்ன. சரி சார். சரி இன்னைக்கு எந்த லெட்டருமே சரியில்லை. அடுத்த லெட்டராவது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். சரி அடுத்த லெட்டராக நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அடுத்த லெட்ரு யார்? மிஸ்டர் ஆல்பன், கேடிசி நகரில் இருக்குது. சரி இந்த லெட்டராக நல்லா இருக்கான்னு பார்ப்போம். சார் உங்களுக்கு ஆல்பன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஆல்பன் வீடா சார்? ஆமாம் சார். ஸ்ட்ரெயிட்டாக போங்க, ஆ ஒரு ரைட் எடுத்துருங்க, அதில் ஃபஸ்ட்டு வீடு ஆல்பன் ஆ ஜபாஸ். சரி சார், இந்த வீடு தான் சொன்னார். சரி கேட்போம். சரி உங்களுக்கு ஆல்பன் யாரா தெரியுமா? சார் நான் தான் சார் ஆல்பன். உங்களுக்கு தான் லெட்டர் வந்திருக்கு. எனக்கு வந்திருக்கோ? பிரித்து பாருங்க சார். இன்னைக்கு வந்து எந்த லெட்டருமே சரியில்லை. ஓ அப்படியா? உங்களுக்காக கரெக்டாக வந்திருக்கான்னு பாருங்க. பார்க்குறேன். உங்கள் லெட்டரில் தான் ஏதோ எழுதியிருக்கு, நல்லா எழுதியிருக்கு. தெரியல, எனக்கும் தெரில சார். வேணா ரீட் பண்ணி காட்டுறேன் சார். வாசிங்க சார். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. 2 கொரிந்தியர் 3:2. சார் கை கொடுங்க சார். உங்களுக்கு தான் சார் நல்லா வந்திருக்கு. நீங்கள் தான் லக்கியஸ்ட் பர்சன் சார். ரொம்ப தேங்க்யூ சார். அன்பான பெற்றோர்களே, இப்போ நம்ம 6 விதமான கடிதத்தை பார்த்தா, இப்போ இந்த கடிதம் நம்மளுக்கு என்ன உணர்த்துன்னு நம்ம சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கடிதம். இந்த ஃபஸ்ட்டு கடிதத்தில் பேப்பர் ஃபுல்லாக லெட்டரே துண்டு துண்டாக இருக்குது. இதனால் நம்மளுக்கு ஒன்றும் வாசிக்க முடியல, ஒரு அர்த்தமும் புரியலை. இது போல தான் நம்மளுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையும் ஒரு அர்த்தம் இல்லாமல் ஒரு முழுமையடையாத சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்குது. இதனால் நம்ம கிறிஸ்தவனுடைய பிள்ளைந்து யாரும் அறிந்து கொள்ள முடியாது. இப்போ 2வது லெட்டர். இந்த 2வது லெட்டரில் வெளில அழகாக இருந்தாலும் உள்ள வளவலன்னு ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு லெட்டராக எழுதி வச்சுருக்காங்க. இது போல தான் நம்மளுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையும் யாருக்கும் ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கையாக, யாருக்கும் ஒரு பிரயோஜனப்படாத வாழ்க்கையாக இருக்குது. நம்ம மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனப்படுற பாத்திரமா நம்ம அமைய வேண்டும். 3வது லெட்டர். இந்த 3வது லெட்டரு தீயில கருகி போயிருக்கு. நம்மளும் ஒரு காலத்தில் நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு அதுக்கடுத்து கெட்ட நண்பர்களால் கெட்ட பழக்கத்துக்கு நம்ம ஈடுபடுத்துறதுனால நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை இந்த தீயில பேப்பர் கருகினது போல் நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்மளே அழிச்சு கொள்ளுதோம். 4வது லெட்டர். இந்த 4வது லெட்டரில் எழுதியிருக்காங்க, ஆனால் மங்களாக இருக்குது. இது போல் தான் நம்மளோட சாட்சியுள்ள வாழ்க்கை யாருக்கும் புரியாத, நம்மளை பற்றி யாருக்கும் புரியாமல் இந்த லெட்டர் மாதிரி யாருக்கும் புரியாமல் மங்களாக இருக்குது. இந்த நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பிரகாசமே இல்லை, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமே இல்லை. தினசரி வேத வாசிப்பு ஜெபம் இல்லாதனால நம்மளோட வாழ்க்கை இது போல் மங்களாக இருக்குது. 5வது லெட்டர். இந்த 5வது லெட்டர் வெளில அழகாக இருந்தாலும் உள்ள ஒரு மேட்டரே இல்லை. இது போல் தான் நம்மளோட சாட்சியுள்ள வாழ்க்கையும் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போல் வெளில அழகாக இருந்தாலும் உள்ள ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையே இல்லை. 6வது லெட்டர். இந்த 6வது லெட்டரை வெள்ளை அழகாக இருந்து உள்ள அழகாகவும் எழுதி அதில் நம்மளுக்கு புரியுத மாதிரி அர்த்தமாக எல்லாமே நம்மளுக்கு அவங்களுக்கு வாசித்தவங்களுக்கும் புரிஞ்சது, நம்ம கேட்டவங்களுக்கும் புரிஞ்சுது. இது போல தான் நம்மளோட சாட்சியுள்ள வாழ்க்கையிலையும் நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி இருக்க வேண்டும். இல்லை அப்போ தான் நம்ம மற்றவங்க நம்மளை குறித்து சாட்சி கூடுவாங்க. நீங்கள் இந்த 6 கடிதத்தில் எந்த கடிதமாக இருக்கீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நன்றி.